ஹாய், வெல்கம் டு பாலாஜி ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க. ஆமாம், ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்கூல் திறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க. ஆமாம், தம்பி ஊரில் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அப்போ கூப்பிட போயிருந்த வீடியோ தான் இது. அப்போ நாங்கள் ஊருக்கு போகிற வழியில் சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்தேன். அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக சென்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, பார்க்கலாமா? அன்றைக்கி வந்துட்டு எப்பவும் போல் நம்ம 4 o'clock எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம எப்பவும் போல் பிள்ளையாருக்கு வந்துட்டு நம்ம செய்கிற கடமைகள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு சாமிக்கு நல்லாவே கும்பிட்டு வணங்கிட்டு அவரையுமே ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. நிறையவே இருந்துச்சு கொஞ்சம். அதனால் சரி துவச்சி போட்டுகிட்டே போயிடலாம். அப்புறம் ஊருக்கு போனோன்னா நம்ம போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸும் வந்து நமக்கு சேர்ந்து போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டேங்க. ஆமாம், இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா 4 பேர் போகிறோம், 3 பேர் போகிறோம்னா 3 பேரும் ரிட்டர்ன் வரும்போதும் அவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடுவோம் இல்லையா? ஆமாம், அப்புறம் அதுவும் சேர்ந்து போகும். நமக்கு வந்து ரொம்பையும் பொதி மூட்டை மாதிரியெல்லாம் துவைச்ச பிடிக்காதுங்க. அது துவைச்ச மாதிரியே இருக்காது. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக துவைச்சி நீட்டாக அழுக்கு போக அடித்து துவைச்சி கும்மி நல்லா அலசி கம்போட்டு போட்டால் தான் நமக்கு பிடிக்கும், பார்த்துக்கோங்க. ஆமாம், அப்புறம் இது வந்து நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. அதை சும்மா கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அன்றைக்கி வந்துட்டு நம்ம நியூ இயருக்கு சாமி கும்பிட்ட வீடியோ தான் இது. இது வந்து நியூ இயருக்கு நான் கட்டியிருந்த சாரி. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே எனக்கு சொல்லுங்கள், சரியா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. ஊருக்கு வந்து ஒரு 9 o'clock இங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். ஆமாம், நம்ம வந்துட்டு கிளம்புறது இந்த எடையக்கோட்டை வழி தான். நம்ம வந்து ஊருக்கு போவோம். நம்ம ஏரியாவிலேருந்து ஒரே பைபாஸ் தான், தாடிக்கொம்பு வழி ஒரே ரோடு. நம்ம ஒரே ரோடு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நேராக தோப்பூர் தாங்க கீழே எண்டு ரோடு முடியும். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து திருமங்கலம் உள்ளே போயிடலாம். இங்கேருந்து நமக்கு வந்து ஒரே ரோடு அப்படிங்கிறனால போகவே நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், வசதியாகவும் இருக்கும். ஏன்னா எங்கிட்டும் டேனிங்கு எதுவுமே திரும்ப தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்லை. ஆமாம், பஸ்ஸுனால் கூட நம்ம 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு மாறி மாறி வரணும். நாங்கள் திருமங்கலத்துலேருந்து ஆரப்பாளையம் வரணும், ஆரப்பாளையத்துலேருந்து மறுபடியும் ஒட்டஞ்சத்திரம் வரணும், ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊருக்குள்ளே மார்க்கம்பட்டிங்கிற ஊருக்குள்ளே வர்றதுக்கு ஒரு 1 hour ஆயிருங்க. ஆமாம், பஸ்ஸு ட்ராவல் அப்படிங்கும்போது 5 மணி நேரம் ஆயிரும். இதே தான் நாங்கள் பைக் ட்ராவல் அப்படின்னா எங்களுக்கு 2 hours தாங்க. ஒரே ரோடு, எங்கேயும் நிற்க தேவையில்லை, பார்த்திங்களா? அதனால் எப்போவுமே நாங்கள் 2 வீலரில் தான் ஊருக்கு போவோம் வருவோம். பஸ்ஸு மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேங்க. இதான் அப்படியே சும்மா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த வியூவெல்லாம். சரி, உங்களுக்கும் காமிக்கலாமே. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அந்த ஏரியாக்காரங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆமாம், இந்த வியூவெல்லாம் நம்ம பைக்கில் போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா அப்படி அந்நேரமே 10 மணிக்கு மேலே போகிறோம், அப்படியே கூலிங்காக தாங்க இருக்குது. ஏன்னா சுற்றி இந்த வயக்காடு இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் இருக்கும்போது இங்கிட்டெல்லாம் கூட நம்ம இருக்க ஏரியாவில் கூட பனி குறைஞ்சிருச்சு, பார்த்திங்கங்க. அந்த பக்கம் போகும்போது இன்னுமே வந்து குளிர் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு நம்ம போக போக. ஏன்னா சுற்றியுமே வயக்காடு, நெல் விதைச்சிருக்காங்க, வாழை மரம், தென்னை மரம் அப்படிங்கிறனால கூலிங்கான ஏரியாவாக இருக்கனால நமக்கு வந்து குளிர் வேறு பயங்கரமாக. அதனால் பாப்பாவுக்குமே வந்து நல்லா சொட்டரெல்லாம் போட்டு கேப் போட்டு, நானும் கேப் போட்டு, ஆமாம், அப்படி போனால் தாங்க போக முடியும் பைக்கில். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர காற்று, குளிர் வேறு. பவி அமைதியாருமா அப்படின்ட்டு இதாங்க நம்ம போகிற ரோடு. இது வந்து மதுரை என்ட்ரன்ஸு வந்துட்டோம். ஆமாம், பைபாஸில் போகும்போது நிறைய இடங்கள் நல்லா அழகழகாக இருக்குங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. சரி, அந்த வியூவும் உங்களுக்கும் கொஞ்சம் காமிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுனால தான் எடுத்தேன். இது வந்து திருமங்கலம் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம், பார்த்துக்கோங்க. திருமங்கலத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு. அப்புறம் திருமங்கலத்தில் தான் தங்கச்சி இருக்காளா, சரின்ட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவளையும் வந்துட்டு தம்பி அங்கே இருந்தால அவனை அழைச்சிட்டு அப்படியே நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க. ஆமாம், அங்கே வீட்டுக்கு போயிட்டுல என்னால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை. ஆமாம், மாமா கொஞ்சம் அங்கே உள்ள வேலையாக போயிட்டாங்க. ஒரு வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை வந்து தங்கச்சி வீட்டில் இறக்கி விட்டுட்டு அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஷாப்புக்கு தான் போயிருந்தாங்க. ஏன்னா பாப்பாவோட ஃபோட்டோ, குழந்த ஃபோட்டோலேருந்து கொடுத்துருந்தோம், அதை வந்து வாங்க போயிட்டாங்க. அப்புறம் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா சமைக்க முடியாது, லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நம்ம வர வழியிலே எடையக்கோட்டையில் வந்து சிக்கன் ரைஸ் வாங்கினோங்க. பிள்ளைகளுக்கு 2 ரைஸ் வாங்கினோம். சரி, 2 ரைஸ் வாங்கினா எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். மாமா வந்து ஹோட்டலில் வேறு சாப்பிட்டாங்க, புரோட்டா இது சாப்பிட்டுக்கிட்டாங்க.
பார்த்தீங்கன்னா 2 ரைஸ், ஒரு ரைஸ் பிள்ளைய சாப்பிட்டாலும் ஒரு ரைஸ் நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்ட்டு 2 வாங்கிட்டோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் வந்துட்டு பாப்பாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண கொடுத்துருந்தோம் இல்லையா, பாப்பா குழந்தையிலேருந்து கொஞ்சம் இப்போ 2.5 வயசு ஆகுது இல்லையா, இப்போ வரைக்கும் எடுத்த ஃபோட்டோலாம் வந்துட்டு ஃப்ரேம் பண்ண கொடுத்துருந்தாரு மாமா. அதை தான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து காலண்டருக்கு ஃப்ரேம் போட்டிருந்தாங்க. ஐயாவோட ஃப்ரேம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமாவுக்கு, அதனால் அவங்க வந்து அந்த ஃப்ரேம் போட்டிருக்காங்க காலண்டரில். நான் ஃபேமிலியாக போட சொன்னேன், அவங்க இதை போட்டுட்டாங்க. சரி அவங்க விருப்பம் விட்டுருவோன்ட்டு இதாங்க நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ. எப்படி இருக்கு என்னங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா. ஆமாம், இதாங்க அன்றைக்கி வந்து எடுத்த வீடியோ. என்னால் சரியாக வீடியோவும் எடுக்க முடியல அன்றைக்கி. சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் உங்களுக்கு எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாப்பாவோட ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குது என்னன்றதையும் சொல்லுங்கள் ஓகேவா. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.